ஏழை மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள், ஒவ்வொரு துறையில இருந்தும் அரசு சார்பாக வைத்திருக்கக்கூடிய விடுதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொது பெயர் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பெயர் மாற்றி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அது தொடர்பாக முதலமைச்சர் நிறைய கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த பெயர் மாற்றம் தொடர்பாக சில கூட்டணியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வரவேற்று இருக்கிறாங்க. வெளியில இருக்கக்கூடியவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் பெயர் மாற்றினால் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பெயர் மாற்றினால் மட்டும் போதாது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பெயர் மாற்றம் உள்ள கிடக்கையை தெரிவிக்கிறது. மாணவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் சமூக நீதி விடுதின்னு சொல்லும்பொழுது, இப்போ நான் திண்டுக்கல் புனித மரியாள் உயர்நிலை பள்ளியில் நான் படித்தேன். நான் என்னுடைய ஹைஸ்கூல் கிளாஸ் 7லேருந்து கிளாஸ் 11 வரைக்கும் படித்தேன். இதில் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். ஃபாதர் ஜோசப் டயஸ்ன்னு சொல்லி வார்டன் இருந்தார். அவர் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக கூட ஒரு வருஷம் இருந்தார். ஃபாதர் ஜோசப் அது வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஹாஸ்டலுங்கிறத தமிழில் புனித மரியாள் மாணவர் விடுதி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், புனித மரியாள் மாணவர் இல்லம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினார். மாற்றிட்டு எங்ககிட்ட சொல்லுவார், இது ஒரு விடுதி கிடையாது, விடுதின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, இது ஒரு இல்லம் நினைக்கணும். அப்போ இல்லத்தில் உள்ள அன்பு, பரிவு, பாசம், கண்டிப்பு எல்லாமே இருக்கும். இங்கே எல்லாமே எதுக்காக வேண்டி இருக்குன்னா, நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்பார். அது ரொம்ப முக்கியமான இந்த பெயர் மாற்றங்கள் இதனால ரொம்ப முக்கியமானவை, சந்தேகமே கிடையாது. அதனால இது ஒரு மிக வரவேற்கத்தக்க செயல். ஆமாம், சில விடுதிகளில் சில இது என்ன வசதிகள் செய்யப்பட வேண்டியிருக்குங்கிறது எல்லாம் உண்மைதான். அதை அடுத்து பார்ப்பாங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ணட்டும். அது ஆக்கப்பூர்வமான அரசியல். இந்த விடுதியில் சரியா இல்லை, அந்த விடுதியில் சரியா பாயிண்ட் அவுட் பண்ணட்டும். அதை விட்டு இவங்க என்ன நல்லது செய்யனாலும் அதை நொல்ல பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஆரோக்கியமான அரசியல் இல்லை.